ம் நீங்க எப்பவாவது ஒரு மிக அழகான சூரியாஸ்தமனத்தை போட்டோ எடுத்திருக்கீங்களா? அந்த வானத்தின் வண்ணக்கலவைகள், அந்த அமைதி, ஒரு விசித்திரமான உணர்வு. இது அனைத்தையும் அப்படியே கேமராவுல சிறைப்பிடிச்சிடலான்னு நாம நினைப்போம். ஆமா, கண்டிப்பா. ஆனா பல மாதங்கள் கழிச்சு அந்த புகைப்படத்தை மீண்டும் பார்க்கும்போது அதுல அந்த உயிரோட்டம் இருக்காது பாத்தீங்கன்னா. நிறங்கள் இருக்கும், ஆனா அந்த மாலையின் உண்மையான உணர்வு, அந்த காற்றில் இருந்த சிலிர்ப்பு. அது எல்லாமே உறைந்து போய் முற்றிலும் உயிரற்று போயிருக்கும். சரியா சொன்னீங்க. இந்த ஒப்பீடு எனக்கு ரொம்பவே நெருக்கமா தோணுது. ஏன்னா மனிதர்களாகிய நாம பல நூறாண்டுகளா ஆன்மீகத்திலயும் இதேதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? உண்மைதான். உயிரோட்டமான ஒரு உண்மைய, மகான்கள் சொன்ன வார்த்தைகள ஒரு சட்டகத்துக்குள்ள அடைச்சு அதை ஒரு மதமாக மாத்துறோம். அப்புறம் அந்த உறைந்து போன உயிரற்ற சட்டங்கள, அந்த சடங்குகள தலைமுறை தலைமுறையா சுமந்து திரியிறோம். எக்ஸாக்ட்லி. இன்று நாம் உங்கள் முன்னால் வைக்கப் போற ஆழமான தேடலும் இதுதான். ஓஷோவின் தம்மபதம் சொற்பொழிவின் 112வது பகுதியின் மிக முக்கியமான கருத்துக்களைத்தான் உங்களுக்காக இன்று அலசப் போறோம். அதாவது, மதங்கள் ஏன் காலப்போக்கில் தங்கள் உயிர்ப்பை இழக்கின்றன, நாம ஏன் மகான்களே அப்படியே காப்பி அடிக்க, நகல் எடுக்க முயற்சிக்கிறோம், வாழ்க்கையின் அர்த்தமின்மைன்னு நாம நினைப்பது உண்மையிலே என்ன? ஆமா, இப்படி பல ஆழமான கேள்விகளுக்கு ஓஷோ அளிக்கும் பதில்களை தேடி இந்த உரையாடல் அமையும். சரி, நேரடியாக முதல் விஷயத்துக்கே வருவோம். காலப்போக்கில் மகான்கள் சொன்ன உண்மைகள் ஏன் இப்படி சிதைந்து உருமாறி வழக்குழைந்து போகுது? இது எப்படி நடக்குது? இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு உளவியல் சிக்கல். இதன் பின்னணி என்னவென்றால், உண்மையை சொல்பவருக்கும் அதை கேட்பவருக்கும் இடையிலான தூரமும் அந்த புரிதல் இடைவெளியும் தான். புரிதல் இடைவெளி. ஆமா, ஓஷோ இதை மிக அழகாக ஒரு காட்சியின் மூலம் விளக்குகிறார். புத்தர் போன்ற ஒரு மகான் ஒரு உயர்ந்த மலை உச்சியில் நின்று பேசுறாருன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. அவர் ஒளியின் சிகரத்திலிருந்து பேசுறார். அவருக்கு எல்லாம் தெளிவாக தெரியுது. ஆனா நாமோ இருண்ட பள்ளத்தாக்குகள்ல மிக ஆழமான இருள்ல நின்னுகிட்டு அதை கேக்குறோம் இல்லையா? சரியா சொன்னீங்க. இருவருக்கும் இடையிலான இந்த புரிதல் இடைவெளிதான் மதங்களாக, பிளவுகளாக மாறுது. ஒரு நிமிஷம், மலை உச்சிக்கும் இருண்ட பள்ளத்தாக்குக்கும் இடையிலான அந்த பயணம், இது கேட்பதற்கு நல்லா இருக்கு. ஆனா நாம இருண்ட பள்ளத்தாக்கில் இருக்கிறோம் என்பது நமது தவறா? மகான்கள் சொல்லும் உண்மை ஏன் நம்மை வந்து சேரும்போது அப்படி கெட்டு போகுது? அதுதான் மனித மனதின் இயல்பு. ஒளியிலிருந்து பிறக்கும் அந்த உண்மை இருண்ட மனங்களை வந்தடைவதற்குள் முற்றிலும் உருமாறிடுது. மகான்கள் தங்கள் உயர்ந்த நனவு நிலையிலிருந்து, அதாவது உச்சக்கட்ட கான்ஷியஸ்னஸ்ல இருந்து பேசுறாங்க. ஓ, ஆனா நாமோ நமது சொந்த விருப்புகள், ஆசைகள், கோபங்கள், பயங்கள் என்ற அந்த இருண்ட தளத்திலிருந்து அதை கேட்கிறோம். நாம் உண்மையை அப்படியே கேட்பதில்லை. நமக்கு என்ன தேவையோ, நமக்கு எது வசதியோ அதை மட்டும் கேட்டுக்கிறோம். ஆஹா, அப்போ அந்த வசதியான அரைக்குறை உண்மைகளை வச்சுதான் நாம சாஸ்திரங்களை உருவாக்குறோம், மதங்களை உருவாக்குறோம். கண்டிப்பா. அதனாலதான் ஓஷோ எச்சரிக்கிறார். நீங்கள் கேட்பதே புத்தர் சொன்னதாக நினைத்து கொள்ளாதீர்கள். புத்தர் சொன்னது வேறு, உங்கள் காதுகளை வந்தடைந்தது வேறு அப்படின்னு. இது அந்த கஜுராஹோ கோவில் உதாரணம் என்ன ரொம்பவே சிந்திக்க வச்சது. இந்த புரிதலுக்கான முதிர்ச்சி பற்றி ஓஷோ சொல்றது. ஒரு சிறு குழந்தைய கஜுராஹோ கோவிலுக்கு அழைச்சிட்டு போனா என்ன நடக்கும்? அந்த குழந்தையே அங்குள்ள நிர்வாண சிலைகளை பார்க்கும். ஆனா அதன் மனதில் காமமோ அல்லது அது தொடர்பான எந்த விகாரமான உணர்வோ எழாது. ஆமா, இது என்ன என்று வேண்டுமானால் அப்பாவியாக கேட்கும். ஏனென்றால் அந்த குழந்தைக்கு அந்த பாலியல் முதிர்ச்சி இன்னும் வரல. சரியா பிடிச்சிங்க. பாலியல் முதிர்ச்சி இல்லாத ஒரு குழந்தைக்கு காமத்தை புரிய வைக்க முடியாது என்பது எவ்வளவு உண்மையோ, அதே போல தியானத்தின் முதிர்ச்சி இல்லாத ஒருவரால் மகான்களின் வார்த்தைகளை அதன் உண்மை பொருளில் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. வாவ்! அதனாலதான் மகாவீரரை புரிந்து கொள்ள நாம் மகாவீரராகவே மாற வேண்டும் என்கிறார் ஓஷோ. தியானத்தின் ரசம் உங்களுக்குள் பழுக்காமல் தத்துவங்களை புரிந்து கொள்ள முடியாது. ஆனா கொஞ்சம் பொறுங்க, இது கொஞ்சம் ஆபத்தான ஒப்பீடு போல தெரியவில்லையா? அதாவது, முதிர்ச்சி வரும் வரை சாதாரண மனிதர்கள் ஆன்மீக புத்தகங்களை தொடவே கூடாதா? அந்த முதிர்ச்சியை யார் தீர்மானிக்கிறது? ஓஷோ இங்க சொல்வது படிப்பதற்கான தடையல்ல, புரிதலுக்கான ஆழத்தை. நீங்க படிக்கலாம், ஆனால் எனக்கெல்லாம் புரிந்துவிட்டது என்ற அந்த அகங்காரத்திற்கு செல்ல வேண்டாம் என்றுதான் சொல்றார். இதை இன்னும் எளிமையா புரிந்து கொள்ள அந்த நிலவை காட்டும் விரல் உதாரணத்தை பார்க்கலாம். அந்த புகழ்பெற்ற உதாரணம். ஆமா, பல மகான்கள் நிலவை காட்ட தங்கள் விரல்களை நீட்டினார்கள். ஆனால் மனிதர்கள் என்ன செய்தார்கள்? நிலவை நிமிர்ந்து பார்ப்பதை விட்டுவிட்டு அவர்கள் நீட்டிய விரல்களை பிடித்துக்கொண்டு தொங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
விரல்களை பிடித்துக் கொண்டார்களா? அதாவது புத்தரின் விரல், இயேசுவின் விரல் என்று தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டாங்க. ஆமா, அந்த விரல்கள் தான் இன்று இந்து, முஸ்லிம், சமணம், பௌத்தம் என்று பிரிந்து கிடக்குது. விரல்கள் என்பவை வெறும் குறியீடுகள் மட்டும்தான். மொழி, காலம், சூழல் இதையெல்லாம் பொறுத்து கிருஷ்ணர் ஒரு குறியீட்டையும் புத்தர் ஒரு குறியீட்டையும் பயன்படுத்தியிருக்கலாம். ஆனா அவர்கள் காட்டிய உண்மை, அந்த பிரபஞ்ச நிலவு ஒன்றே ஒன்றுதான். கண்டிப்பா. நாம விரல்களின் மீது, அதாவது மதங்களின் மீது கவனம் செலுத்துவதால தான் இன்று உலகில் இத்தனை மோதல்கள். உண்மைதான். மனித மனம் அந்த உண்மையை எப்படி தனக்கு சாதகமாக தந்திரமாக வளைக்கிறது என்பதற்கு ஓஷோ சொல்லும் அந்த கழுகு உதாரணம் நிஜமாவே நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அது ஒரு மிக சிறந்த சோதனை. அதாவது புத்தர் தன் பிக்குகளிடம் பிச்சை பாத்திரத்தில் யார் எதை போட்டாலும் அதை எந்த முகம் சுளிப்பும் இல்லாமல் நிராகரிக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கடுமையான விதியை சொல்றார். ஒரு நாள் ஒரு கழுகு வானத்துல பறந்து செல்லும்போது தன் அழகில் இருந்த மாமிச துண்டை தவறுதலாக ஒரு பிக்குவின் பாத்திரத்தில் போட்டுவிடுகிறது. ஆமா, அந்த பிக்கு உடனே புத்தரிடம் வந்து, பகவானே, இந்த மாமிசத்தை நான் ஏற்கலாமா என்று கேட்கிறார். புத்தர் ஆழ்ந்து சிந்திக்கிறார். இதை தூக்கி எறியச் சொன்னால் மனிதர்கள் எதை சாப்பிட வேண்டும், எதை விட வேண்டும் என்று உணவுக்கான சட்டங்களை, அந்த மெனு கார்டுகளை உருவாக்கத் தொடங்கி விடுவார்கள்னு அவருக்கு தெரியும். ஆமா, ஆன்மீகம் என்பது உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லதானே. அது மட்டும் இல்ல, ஒரு கழுகு தினமும் வந்து மாமிசத்தை போடப் போவதில்லை. இது லட்சத்துல ஒரு முறை நடக்கும் ஒரு தற்செயலான நிகழ்வு. எனவே பாத்திரத்தில் விழுந்ததை ஏற்றுக்கொள் என்று கூறிவிடுகிறார் புத்தர். ஆமா, அந்த பிக்குகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? எனக்கு இது படித்தபோது சிரிப்பதா அழுவதா என்றே தெரியவில்லை. இந்த ஒரு சிறிய ஓட்டையை பயன்படுத்தி மொத்த பௌத்த பிக்குகளும் மாமிசம் உண்ணத் தொடங்கிவிட்டார்கள். ஆமா, மனித மனம் எவ்வளவு தந்திரமானது பாருங்க. புத்தர் மாமிசத்தை எதிர்க்கவில்லை, தற்செயலாக இறந்த மிருகங்களை உண்ணலாம் என்று தங்களுக்கான ஒரு வசதியான தர்க்கத்தை உருவாக்கிக் கொண்டார்கள். இன்று சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளில் தாமாகவே செத்த விலங்குகளின் மாமிசம் என்று போர்டு வச்சு மாமிசம் உண்கிறார்கள். விதியை தங்களுக்கு சாதகமாக வளைப்பதில் மனிதர்கள் எவ்வளவு கில்லாடிகள் என்பதற்கு இதுவே சான்று. லேபிள் வேணும், ஆனா ஒழுக்கம் வேண்டாம். ஆமாமாமா, இதுதான் மதங்களின் வீழ்ச்சிக்கு அடிப்படை காரணம். பாத்தீங்கன்னா, பழைய மதங்களை, இறந்த கால பழக்க வழக்கங்களை இப்படி இறுக பிடித்துக் கொள்வது என்பது, ஓஷோவின் வார்த்தைகளில் சொல்வதானால், இறந்து போன தாயின் உடலை பாசத்தினால் வீட்டிலேயே வைத்திருப்பதற்கு சமம். ஐயோ, அந்த உருவகம் ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கிறது. அதிர்ச்சியாக இருந்தாலும் அதுதான் உண்மை. அந்த உடலை நீங்கள் எவ்வளவு நேசித்தாலும் அது சில நாட்களில் அழுகி வீட்டை துர்நாற்றத்தால் நிரப்பிவிடும். அதை சுடுகாட்டில் எரித்தால்தான் அந்த வீட்டில் அடுத்த தலைமுறைக்கான புதிய வாழ்க்கைக்கான இடம் கிடைக்கும். 300க்கும் மேற்பட்ட பழைய மதங்களோட பிணங்களை மனிதகுலம் இன்னும் சுமந்து கொண்டிருப்பதால தான் உலகம் முழுவதும் இன்றி உளவு துர்நாற்றமும் சண்டைகளும் நிலவுது. இதை நான் இப்படி பார்க்கிறேன். இது ஒரு சிறந்த சமையல்காரர் எழுதிய குறிப்பை போன்றதல்லவா? சமையல் குறிப்பு என்னவோ அற்புதமானதுதான். ஆனா நாமோ காலாவதியான பொருட்களை வைத்து சமைத்துவிட்டு ஏன் கேக் நல்லா வரலைன்னு அந்த சமையல்காரரை குறை சொல்றோமா? ரொம்ப சரியான ஒப்பீடு. ஆனா எனக்கு இங்கே ஒரு கேள்வி வருது. இந்த காலாவதியான மாவை வைத்து கேக் செய்யும் நாம் உயிரோடு இருக்கும் மகான்களை விட இறந்து போன மகான்களை ஏன் இவ்வளவு ஆவேசமாக பூஜிக்கிறோம்? உயிரோடு இருக்கும் இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் இறந்தபின் அவரை ஏன் பூஜிக்கிறார்கள்? மனித உளவியலின் மிக இருண்ட ஆனால் உண்மையான பகுதி இதுதான். மனிதர்கள் எப்போதும் பாதுகாப்பை தேடுபவர்கள். இறந்தவர்களால் எந்த புரட்சியும் செய்ய முடியாது. சுவரில் தொங்கும் படத்தால் உங்களை கேள்வி கேட்க முடியாது. ஓ ஆமா, இறந்தவர்கள் உங்களை மாறச் சொல்லி வற்புறுத்த மாட்டார்கள். உங்களின் வசதிக்கேற்ப நீங்கள் அவர்கள் சொன்ன கருத்துக்களை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். ஆனால் உயிருள்ள இயேசுவோ புத்தரோ உங்கள் எதிரில் நின்றால் நமது வாழ்க்கையை போலித்தன்னங்களை அடியோடு மாற்ற வேண்டி வரும். எக்ஸாக்ட்லி. அந்த மாபெரும் மாற்றத்திற்கு பயந்துதான் நாம் உயிருள்ள மகான்களை கல்லால் அடிக்கிறோம், இறந்தவர்களை பூஜிக்கிறோம். ரொம்ப ஆழமான விளக்கம். சரி, இதுல இருந்து அப்படியே ஒரு படி மேல போவோம். பழைய விதிகளை இப்படி இறுக பிடித்துக் கொள்ளும் மனிதர்கள் புதிய மகான்களிடமும் அதே பழைய சட்டதிட்டங்களை எதிர்பார்க்கிறார்கள் என்ற அடிப்படையில் நம்ம அடுத்த பகுதிக்கு நகரலாம். ஆமா, எல்லா மகான்களும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்று சமூகம் எதிர்பார்க்குது. ஆனா கடவுள் ஒருபோதும் 2 மனிதர்களை ஒரே மாதிரி படைப்பதில்லை என்பதை நாம உணரவே மறக்கிறோம். ஆமா, ஒருவரின் கைரேகை போல் இன்னொருவருக்கு இருப்பதில்லையே. அதேதான். கபீர், புத்தர், கிருஷ்ணர், ஏசு என ஒவ்வொருவரும் முற்றிலும் தனித்துவமானவர்கள். ஆனால் நாம் நமது மூளையில ஒரு அச்சு வைத்திருக்கிறோம். மகான் என்றால் இப்படித்தான் ஆடை அணிய வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும் என்று ஒரு சட்டகத்தை உருவாக்கி வச்சிருக்கோம்.
அந்த சமண நண்பர் எழுதிய புத்தக தலைப்பு ரொம்பவே வேடிக்கையா இருந்தது பாத்தீங்களா? பகவான் மகாவீரர் மற்றும் மகாத்மா புத்தர். இத பார்க்கும்போது புத்தர் ஏன் பகவான் இல்லை என்ற கேள்வி வரும். ஏன்னா அவர் ஆடை அணிந்திருந்தார். ஆமா, மகாவீரர் ஆடைகளை துறந்து நிர்வாணமாக இருந்ததால் அவர் பகவான் என்ற நிலைக்கு உயர்த்தப்படுகிறார். ஆடை அணிந்ததால் புத்தரை மகாத்மா என குறைத்து மதிப்பிடும் மனிதர்களின் தப்பெண்ணம். நாம் எவ்வளவு மேலோட்டமாக மனிதர்களை எடை போடுகிறோம். ஆடைகளை விடுங்க, கிருஷ்ணர சமணர்கள் நரகத்துல தள்ளிய கதை உங்களுக்கு தெரியுமா? நரகத்திலா? கிருஷ்ணரியா? ஏன், அவருக்கும் சமணர்களுக்கும் என்ன பிரச்சனை? ஒரு சந்நியாசியாக மாற நினைத்த அர்ஜுனனை மீண்டும் போர்க்களத்திற்குச் சென்று போர் புரியச் சொன்னார் என்ற ஒரே காரணத்துக்காக சமணர்கள் தங்கள் புராணங்களில் கிருஷ்ணரை 7வது நரகத்தில் அடைச்சிட்டாங்க. அட கடவுளே! அகிம்சையை போதிக்கும் சமணர்களுக்கு கிருஷ்ணரின் கீதை உபதேசம் புரியவில்லை. நம் எதிர்பார்ப்புகளுக்குள் ஒரு மகான் பொருந்தவில்லை என்றால் அவரை நரகத்திற்கு அனுப்புவதற்கு கூட நாம் தயங்குவதில்லை. பாத்தீங்கன்னா, இது ஓஷோ தன் வாழ்வில் சந்தித்த அனுபவங்களோடு எவ்வளவு ஒத்துப்போகிறது பாருங்கள். தன்னை பின்பற்றுபவர்களின் எதிர்பார்ப்புகளுக்காக வாழ அவர் மறுக்கிறார். நள்ளிரவில் கட்டாயப்படுத்தி சேவை செய்ய வந்தவங்க, பனிக்காலத்தில் திறந்த ஜீப்பில் பயணம் செய்ய வைத்து நோயாளியாக்கியவர்கள், ஆமா, மற்றும் கட்டாயப்படுத்தி மாம்பழம் ஊட்டிவிட்ட அன்பர்கள். தன் சுதந்திரத்தை ஓஷோ எப்படி பாதுகாக்கிறார் என்பதற்கான தெளிவான விளக்கம் இது. மக்கள் தங்கள் அன்பின் பெயரால், பக்தியின் பெயரால் எப்படி ஒருவரை கட்டுப்படுத்த நினைக்கிறார்கள் பாருங்க. மகான்கள் நாம் சொல்வதை கேட்க வேண்டும் என்று நம் அகங்காரம் நினைக்குது. ஆனா தங்களை பின்பற்றுபவர்கள் ஒருவிதமான ஒழுங்கையும் பாதுகாப்பையுமே தலைவர்களிடம் எதிர்பார்க்கிறார்கள் அல்லவா? அதனாலதான் அவர்கள் ஏற்கனவே உள்ள அச்சுகளில் தலைவர்களை அடைக்க பார்க்கிறார்களா? கண்டிப்பா. பாதுகாப்பை தேடும் மனித மனம் எப்படி புதுமையை ஏற்க மறுக்கிறது என்பதை ஓஷோ சுட்டிக்காட்டுகிறார். ஒரு வெளிநாட்டு காதல் ஜோடியை பார்த்து முகம் சுளித்த கேள்வி கேட்பவரை ஓஷோ சாடுகிறார். ஆமா, அந்த முத்தமிடும் ஜோடியின் உதாரணம். வன்முறையையும் கொலைகளையும், அதாவது திரைப்படங்களிலும் போரிலும் கொண்டாடும் இந்த சமூகம் கடவுளின் முதல் கிரணமான அன்பைக் கண்டு ஏன் அஞ்சுகிறது என்று ஓஷோ கேட்கிறார். இது ரொம்பவே உண்மையான ஒரு முரண்பாடு. சமூகத்தின் எதிர்பார்ப்புகளுக்குள்ளேயே அடைப்பட்டு அன்பையும் வாழ்க்கையும் சுருக்கிக் கொள்வதால்தான் மனிதர்களுக்கு வாழ்க்கை அர்த்தமற்றதாக தோன்றுகிறதா? ஆமாம், அங்குதான் தற்கொலை பற்றிய அந்த உரையாடல் வருது. வாழ்க்கை அர்த்தமற்றது என நினைத்து தற்கொலை செய்து கொள்ள நினைக்கும் ஒருவரின் கேள்விக்கு ஓஷோவின் பதில் ரொம்ப ஆழமானது. என்ன சொல்றார்? தற்கொலைக்கு கூட தைரியம் வேண்டும், ஆனால் சந்நியாசம் வாங்கவே பயப்படும் உன்னால் எப்படி தற்கொலை செய்ய முடியும் என்று கேட்கிறார். ஒரு நிமிஷம், சந்நியாசம்னா நம்ம குடும்பத்தை விட்டுட்டு காட்டுக்கு போறதுன்னு தானே அர்த்தம்? தற்கொலைக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம்? ஓஷோ சொல்லும் சந்நியாசம் என்பது ஊரை விட்டு ஓடுவதில்ல. அது அகங்காரத்தை அழிப்பது, நான் என்ற எண்ணத்தை முழுமையாக அழிப்பது. தற்கொலை என்பது உடலை அழிப்பது, அது கோழைத்தனம். ஆனால் சந்நியாசம் என்பது அகங்காரத்தை அழிப்பது, அதுதான் உண்மையான தற்கொலை என்கிறார். நாம வாழ்க்கையிலிருந்து தப்பிக்க நினைக்கிறோம், ஆனா தப்பித்துச் செல்லும் வழியிலும் சாப்பாட்டு டப்பாவை எடுத்துச் செல்கிறோம். மனித மனம் இவ்வளவு நகைப்புக்குரியது. ஆமா, அந்த தற்கொலை செய்ய போய் தோற்று போனவர்களின் நகைச்சுவையான கதைகள். கலப்படமான விஷம் குடித்தவர், கழுத்தில் சுருக்கு போட்டால் மூச்சு முட்டும் என இடுப்பில் கயிறு கட்டியவர், மற்றும் ரயில் தாமதமானால் பசிக்குமே என சாப்பாட்டு டப்பாவோடு தண்டவாளத்தில் படுத்தவர். இதெல்லாம் கேட்கும்போது சிரிப்பு வந்தாலும் இதுக்கு பின்னால பெரிய உளவியல் இருக்கு இல்லையா? சாவு வரும்போதும் நான் பிழைக்க நினைக்கிறான். சரியா சொன்னீங்க. மனிதனின் அகங்காரம் அவ்வளவு எளிதில் தன்னை அழித்துக் கொள்ள சம்மதிக்காது. அப்படியானால் மணலிலிருந்து எண்ணெய் எடுக்க முயல்வது போன்றதா நமது தேடல்? வாழ்க்கையில் அர்த்தமில்லை என்று குறை சொல்றோம், ஆனா நம்ம மணலை அல்லவா பிழிந்து கொண்டிருக்கிறோம்? ஆமா, மணலில் எண்ணெய் இல்லை என்பது மணலின் தவறல்ல, தோண்டும் நமது திசையின் தவறு. நாம் புற உலக பொருட்களில் தேடுகிறோம், ஆனால் கடவுள் வெகு தூரத்தில் இல்லை, உங்களுக்குள்ளேயே இருக்கிறார். அந்த முல்லா நஸ்ருதீன் கதை, இருட்டில் எங்கோ தூரத்தில் உள்ள நட்சத்திரங்களை பார்த்துவிட்டு அருகில் நடப்பதை காண தவறிய கதை ரொம்ப பொருத்தம். ஆமா, நோவாவின் படகிலிருந்து பறந்து சென்ற புறாக்கள் கதையும் பாருங்க. எங்கும் அமர இடமில்லாததால் மீண்டும் படகிற்கே திரும்பியது போல, ஆசைகள் எங்கும் நிலைக்காத போது மனிதனின் பிரக்ஞை அவனுக்குள்ளேயே திரும்புகிறது. வாவ்! அந்த கொலராடோ மாகாணத்தில் தங்க சுரங்கம் தேடியவர் கதையும் அப்படிதானே? பல ஆண்டுகள் தோண்டியும் ஏதும் கிடைக்காமல் மலையை விற்றார். வாங்கியவர் வெறும் 1 முழம் ஆழம் தோண்டிய உடனே உலகின் மிகப்பெரிய தங்க சுரங்கம் கிடைத்தது. ஆமாம், உள்ளே நோக்கிய பயணத்தில் பொறுமை எவ்வளவு அவசியம் என்பதை இது காட்டுது. பல சமயங்களில் நாம் மிக சரியான திசையில்தான் தோண்டிக் கொண்டிருப்போம், ஆனா
பொறுமையின்றி திரும்பி விடுகிறோம். இங்கே எனக்கு ஒரு கேள்வி வருது. சரியான திசையில் தோன்ற வேண்டும், கடவுள் உள்ளே இருக்கிறார் என்கிறீர்கள். அப்படியானால் பலரும் செய்யும் இந்த பிரார்த்தனைகள், கோவில்கள், அதற்கான வழி பிரார்த்தனையா அல்லது தியானமா? ஓஷோ இதுல ரொம்ப தெளிவா இருக்கார். பெரும்பாலான பிரார்த்தனைகள் வெறும் லஞ்சம் தான் என்கிறார். லஞ்சமா? ஆமா, கோவில்களில் விற்கப்படும் அழுகிய தேங்காய்களை திரும்ப திரும்ப கடவுளுக்கு படைக்கிறோம். அரசியல்வாதிகள் சுயநலத்திற்காக ஆசீர்வாதம் வாங்குறாங்க. கடவுள் இல்லை என்று புத்தர் சொல்லியிருந்தாலும் பௌத்தர்கள் ஏன் புத்தரை வழிபடுகிறார்கள்? ஆமா, புத்தர் மனிதனை சுதந்திரமாக்கவே கடவுள் இல்லை என்றார். எக்ஸாக்ட்லி. அதனால தான் பிரார்த்தனையை விட தியானமே உயர்ந்தது என்றார். பிரார்த்தனையில் ஒரு பேரம் நடக்கிறது, ஆனால் தியானத்தில் நீங்கள் மட்டுமே இருக்கிறீர்கள். அப்படியானால் புத்தம் சரணம் கச்சாமி என்பது ஒரு தொடக்க நிலை மட்டுமேன்னு சொல்லலாமா? சிறு குழந்தைகளுக்கு கணேசன் என்று சொல்லிக் கொடுப்பது போல எழுத்து பழகியவுடன் கணேசன் தேவையில்லை, மட்டுமே நிற்கும். ரொம்ப அழகான உதாரணம். அப்போ சிலைகளும் வழிபாடுகளும் நம் மனதிற்கான பயிற்சி சக்கரங்கள், அதாவது ட்ரெய்னிங் வீல்ஸ் போன்றது தானா? சமநிலை வந்தவுடன் அதனை கழட்டிவிட வேண்டுமா? ஆமாம், அதுபோலவே இறுதியில் சிலைகளும் புத்தரும் கூட மறைந்து போய் சரணடைதல் என்ற தூய்மையான நிலை மட்டுமே எஞ்சும். சரணடைதல்னா தன்னை அழித்துக் கொள்வதா? ஆமாம், விரைப்பாக நிற்கும் மலைகள் நீரை தேக்கி வைக்க முடியாமல் காலியாகவே இருக்கும். ஆனால் வளைந்து தாழ்ந்திருக்கும் பள்ளங்கள், ஏரிகள் நீரால் நிரம்பும் இல்லையா? அகங்காரமின்றி வளைவதே உண்மையான சரணடைதல். தன்னை அழித்துக் கொள்வதில், அந்த அகங்காரத்தை விடுவதில்தான் உண்மையான முழுமை இருக்கு. வாவ்! இது உண்மையிலேயே மிக ஆழமான ஒரு பயணம். நாம விவாதத்தின் இறுதிக்கு வந்துட்டோம். இந்த தேடலின் முக்கிய குறிப்புகளை சுருக்கமாக சொல்லணும்னா, இறந்த கால பழக்க வழக்கங்களை குருட்டுத்தனமாக பின்பற்ற வேண்டாம். உங்கள் தனித்துவத்தை உணருங்கள். உங்கள் தேடலை விட்டுவிடாமல் இன்னும் ஒரு முழம் ஆழமாக உங்களுக்குள்ளேயே தோண்டுங்கள். மற்றும் லஞ்ச் பிரார்த்தனைகளை விடுத்து உண்மையாக சரணடைய பழகுங்கள். இது ஏதோ தத்துவங்கள் அல்ல. இது உங்கள் அன்றாட வாழ்க்கைக்கானது, உங்கள் மன அமைதிக்கானது என்பதை நேயர்கள் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. நேயர்களே, விவாதத்தை முடிக்கும்போது உங்க சிந்தனையை தூண்டும் வகையில ஒரு கேள்வியை விட்டு செல்ல விரும்புகிறோம். கடவுள் எந்த மனிதனையும் இன்னொருவரின் நகலாக படைப்பதில்லை என்று இன்று பார்த்தோம். அப்படியானால் இந்த சமூகம் உருவாக்கியுள்ள ஏதோ ஒரு பழைய சட்டகத்துக்குள் பொருந்துவதற்காக உங்களது எந்த தனித்துவமான அசல் தன்மையை நீங்கள் தினமும் மறைத்துக்கொண்டு வாழ்கிறீர்கள்? சற்றே சிந்தித்து பாருங்கள். ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. ஆமாம். இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளித்த விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. மீண்டும் அடுத்த தேடலில் சந்திப்போம்.